ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கியிருக்கோம். அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்திங்கன்னா உண்டு காட்டின்னு என்னென்னா, முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட சொல்லி அதை பார்ப்பாங்க. அது பேர் உணவு உண்டு காட்டுறது. அதான் அந்த சேனலோட பேர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஷ்ஷாக நீங்கள் முதல்ல உங்களுக்கு சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பாஸ்தா செய்ய தேவையான காய்கறியில் அப்படியே துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கிறோம். வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, அப்புறம் கேப்சிகம், பச்சை மிளகாய் அதெல்லாம் நறுக்கி வச்சுக்கிறோம். அப்புறம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் அப்படியே சின்ன சின்ன துண்டாக அப்படியே வெட்டி வச்சுக்கிறோம். அப்புறம் கேப்சிகமை நீல வாக்குலையும் அப்படியே துண்டு துண்டாக அப்படியே வெட்டி வச்சுக்கிறோம். அப்புறம் சிக்கன் பாஸ்தா செய்ய மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பாஸ்தா பாக்கெட்டு 2 பாக்கெட்டு, இப்போ சிக்கன் மசாலா, தனி மிளகாய்த்தூள், அப்புறம் கறி மசாலா, முட்டை, தக்காளி, புதினா, அப்புறம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்ச சிக்கன், அப்புறம் கேப்சிகம் மற்றும் லெக் பீஸு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் சிக்கன் பாஸ்தாவை நல்லா வேக வைக்கணும். அதுக்காக வெந்நீர் போட்டு கொஞ்சம் ஆயில் மற்றும் உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். கொதித்த தண்ணியில் சிக்கன் பாஸ்தாவை 2 பாக்கெட்டும் அப்படியே நம்ம கொட்டிட்டு நல்லா வேக வைக்கிறோம். அப்புறம் நறுக்கின சின்ன சின்ன இந்த போன்லெஸ் சிக்கனில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மற்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா ஊற வச்சோன்னா நல்லா அந்த மசாலா பொருள் அந்த சிக்கன் நல்லா ஊறி இருக்கும். அப்புறம் அதோட ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடறோம். நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் நல்லா வெந்துட்டு சிக்கன் பாஸ்தா நல்லா வெந்துட்டு அதை வடித்து வச்சிடறோம். அப்புறம் இதுக்கு சின்ன சின்ன மசாலா, ஃபுட் கலரு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு, அப்புறம் மேகி மசாலா கடையில் இருக்கும், அதையும் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ பேனில் அடுப்பு ஆன் பண்ணியும் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதில் இப்போ நம்ம ஊற வச்ச போன்லெஸ் சிக்கன் அப்படியே பரவலாக போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிறோம். இது நல்லா ஃப்ரை பண்ணி வர்றப்ப நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஃபுல்லாக இதுமாரி நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அதை அப்படியே அள்ளி ஒரு இலையில் அப்படியே அள்ளி வச்சிடுறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அள்ளி வச்சிட்டோம்னா அது தனியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவைன்னா அந்த சிக்கன் லெக் பீஸ் சேர்த்துக்கலாம். நான் அந்த வீடியோக்காக சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு 3 லெக் பீஸ் வாங்கி அதை அப்படியே மசாலாவில் ஊற வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா எம்மியாக அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு சிக்கன் லெக் பீஸு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க உங்களுக்கு எச்சி ஊறும். அடுத்தது பேனை ஆன் பண்ணிக்கிறோம். ஆயில் சேர்த்துட்றோம். இப்போ தான் நம்ம சிக்கன் பாஸ்தாவுக்குள்ளே மசாலா செய்ய போகிறோம். இதில் 2 கிராம்பு சேர்த்துக்கிறோம். 3 கிராம்பு, 2 சொல்லுவீங்க 3 சொல்லுவீங்க. 2 ஏலக்காய், பட்டை மற்றும் பிரிஞ்சி இலை, அப்புறம் வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை அப்படியே பொன்னிறமாக நம்ம வறுக்கிறோம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் மேகி மசாலா கடையில் வாங்கி வச்சுருந்ததுக்கு அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா பாஸ்தா. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் அப்புறம் சிக்கன் மசாலா இதை சேர்த்துட்றோம். அப்புறம் கறி மசாலான்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் காரசாரமாக அப்படியே ஸ்பைஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கூடுதல் சுவைக்காக 4 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 4 முட்டையும் இந்த மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா அப்புறம் நறுக்கி வச்ச கேப்சிகத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம்.
கேப்சிகத்தை லாஸ்ட்டாக தான் போடணும். அப்போ தான் சீக்கிரம் உடையாமல் அப்படியே நல்லா இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச சில்லி சிக்கன், அந்த சிக்கன் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பாஸ்தாவை அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வெல் மிக்ஸ்டு, நல்லா ஃபுல்லாக அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிட்டு பாருங்கள். அப்படியே பார்க்கவே அப்படியே அருமையாக இருக்குது. அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஊற்றி சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிட தயாராக இருக்குது. அப்படியே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அப்படியே நாக்கில் இச்சு ஊறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆஹா, அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடுங்க. இப்போ லெக் பீஸ் எடுத்து அப்படியே கடிச்சு இழுத்து நல்லா குக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட். அப்படியே பாஸ்தா உருப்பு எடுத்து எப்படி வச்சு வாய் வச்சு சாப்பிட்டா ஆஹா, பேஸ்ட் சூப்பர் செம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் வரணும்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அப்படியே பார்க்குறதுக்கே உங்களுக்கு நாக்கில் எச்சு வரும், அந்தளவுக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.